இன்னைக்கு கசாப்பு வச்சுக்கலான்னு ஒரு கால் அப்புறம் என்ன நியூஸ் தானே தெரிச்சு கத்தாலே குளிச்சுட்டு இன்னைக்கு 8:30 வீட்டு கிளம்பிடணும். ரொம்ப சீக்கிரத்துல கிளம்புறல இது உனக்கு சீக்கிரமா அப்படின்னு கேட்பீங்க. நான் எப்போ 9 மணிக்கு தான் வீட்டு கிளம்புவேன். வழக்கத்துக்கு மாற கிளம்பிட்டு இடத்துல எல்லாம் மீட் பண்ணிட்டோம். பசங்களாம் வந்து ஜாயின் பக்காவா பிளான போட்டு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு திசைக்கு அனுப்பி விட்டோம். போயிட்டு ஆளுக்கு ஒண்ணு நீ பாத்திரம் தட்டுவா நீ கறியை வாங்கிட்டு சுத்த போறேன்னு கிளம்பிட்டேன். சுத்த போறவன் நான் பிடிச்சிட்டு வந்துட்டு கறியை வாங்கலாம் அப்படின்ட்டு உள்ளூர்காரர் ஒருத்தர் இருக்காப்லையா அவருக்கு கால் பண்ணி கறி இந்த இடத்துல கம்மியா கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சோன்னா பறந்துட்டோம். உண்மையா இந்த இடத்துல பெஸ்டா இருந்துச்சு. போயிட்டு டோட்டலா கணக்கு போட்டு ஒரு 6 கிலோ கத்தி தீட்டுற சீனு ரெண்டாவது டேக் ஆளு டப்பு டப்புன்னு கத்தி தீட்டிட்டு போயிட்டாப்ல. திரும்ப வர சொல்லி ஒன்ஸ் மோர் எடுத்தோம். கறியில பேக்கிங் போட்டு பாட்டுக்கு தெரிச்சிட்டோம். அங்க போய் பார்த்தா ஃபுல் மீலே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. எடிட்டர் அதை மட்டும் தூக்கிடு மெயின் இங்க கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த இடமே வாசனையே தூக்குது. முதல் டெஸ்ட் பார்த்தது நான் தான். டீம்ல இந்த அளவுக்கு சமைக்கிற அளவுக்கு திறமைசாலில இருக்காப்ல. என்ன ஆரம்பிக்கலாமா? டீம்லாம் கிடையாது. சாப்பிட்டு ஆத்தோரமா ஒரு 1 hour ஸ்டே. என்ன லைட்டா வெயில் அடிச்சிச்சு. டேராவை போட்டு உட்காந்து நியாயம் பேச ஆரம்பிச்சு. இந்த கதை போன கதை சோக கதை எல்லாத்தையும் பேசிட்டு பறந்து கரெக்டா ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு பிக்கெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுல பல பேர் கூத்து பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு வேற காலேஜ்ல தாடி சேவ் பண்ணிட்டு வந்தா உள்ள வந்துட்டாங்க. அதனால கிளீன் சேவ் போது வெயில் அடிக்க ஹெல்மெட்டை போட்டுலாம் தூங்குறான். பாக்ஸ்லாம் வந்தோன்னே பிக்கெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு டீ போடலின்னா அவ்வளவுதான். முடியவே முடியாது. எல்லாம் பேக்கரிக்கு போயிட்டு எல்லாரும் ஒரு டீ அடிச்சுட்டு ஜிம்முக்கு செதறிட்டேன். இன்னைக்கு செஸ்ட் அண்ட் ரைஸ். செஸ்ட்டுக்கு ஒரு 4 வேரியேஷன் போட்டேன். லைட்னிங் ஆங்கிள் எல்லாமே அடி வாங்குது. இருந்தாலும் பரவாயில்ல. ட்ரைபேட் எனக்கு தெரிஞ்சு 1 வீக்ல வந்துடும். அப்புறம் பெஸ்டான ஆங்கிள் பெஸ்டான ஹை லெவல்ல இப்படி இருந்தால் ஓகே தான் நினைக்கிறேன். போப்போ இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வெயிட்டை போட்டு புஷ் பண்ணிட்டு இன்னைக்கு வெளியே போனனால ஜிம்மில் இருந்த என்னோட பழைய பணியினே எடுத்து யூஸ் பண்ணி கடைசியாக பம்பை செக் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு நைட்டு மேலே முடிச்சுட்டு இன்னைக்கு முடிச்சிட்டேன்.